Dear cuties, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க கான்செப்ட் மாலிகுலர் ஜெனடிக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாலிகுலர் ஜெனடிக்ஸ்ல டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் வரையும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு பார்க்க போறது ஆர்என்ஏ பத்தி. ஆர்என்ஏ வேர்ல்ட். ஆர்என்ஏ போறதுக்கு முன்னாடி நீ சின்ன கிளாஸ்ல படிச்சதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். ஆர்என்ஏ the ribonucleic acid அப்படின்னு சொல்லுவா. It is universally present in all living organisms except animal viruses. உலகத்தில் அனைத்து உயிரினங்களிலும் ஆர்என்ஏ காணப்படும். அனிமல் வைரசஸ், விலங்கு வைரசுகளில் மட்டும் ஆர்என்ஏ இருக்காது. ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்ட்ராண்டட், ஒரே ஒரு இழை இருக்கும். வித் ரைபோ சுகர், ரைபோ சர்க்கரையை பெற்றிருக்கும். எல்லாம் உனக்கு தெரிஞ்சதை ஞாபகப்படுத்திட்டு வரேன். The nitrogenous bases are adenine, guanine, cytosine, uracil. டிஎன்ஏவை பொறுத்தவரையும் தயாமின் இருக்கும். ஆர்என்ஏல தயாமினுக்கு பதில் யுராசில் இருக்கும். டிஎன்ஏ இஸ் ஷார்ட்டர், சின்னதா இருக்கும். அண்ட் லெஸ் ஸ்டேபிள், நிலைப்புத்தன்மை குறைவாக இருக்கும். So single stranded, ஒரு இழையாலானது. With a ribo sugar, this is ribo sugar. ரைபோ சர்க்கரையானது காணப்படும். வேற என்ன முக்கியமா தெரிஞ்சுக்கணும்? Nitrogenous bases, the purine bases, adenine and guanine. The pyrimidine bases, cytosine and uracil present. Purine காரமாகிய adenine, guanine, pyrimidine காரமாகிய cytosine, uracil இருக்கும். Shorter, குட்டியூண்டா இருப்பா. And less stable, அதான் சொல்லிருக்கா. Unstable, that is the reactive. அப்ப நிலைப்புத்தன்மை குறைவாக இருக்கும். இது நம்ம ஆர்என்ஏ பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்ப டிஎன்ஏ ஏற்கனவே படிச்சதுனால ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோம். இது டிஎன்ஏ வச்சுக்கோ, இது ஆர்என்ஏ வச்சுக்கோ. டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் 2 ஹெலிசஸ், ஆர்என்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் ஹெலிக்ஸ். டிஎன்ஏ 2 இழையாலானது, ஆர்என்ஏ ஒரு இழையாலானது. டிஆக்சி ரைபோ சுகர், ரைபோ சுகர், டிஆக்சி ரைபோ சர்க்கரை காணப்படும், ரைபோ சர்க்கரை காணப்படும். லாங்கர், ஷார்ட்டர், நீண்டது, குட்டையானது. அடினைன், குவானைன், சைட்டோசின், தயாமின் டிஎன்ஏல இருக்கும். இங்க அடினைன், குவானைன், சைட்டோசின், இன்ஸ்டெட் ஆஃப் தயாமின், தயாமினுக்கு பதிலாக யுராசில் இஸ் பிரசன்ட். லாங்கர், ஷார்ட்டர் ஏற்கனவே சொல்லியாச்சு. மோர் ஸ்டேபிள், லெஸ் ஸ்டேபிள். டிஎன்ஏக்கு நிலைப்புத்தன்மை அதிகம், ஆர்என்ஏக்கு நிலைப்புத்தன்மை குறைவு. கிளியர்? இப்ப ஆர்என்ஏவை என்ன பண்ணிருக்கான்னா ஜெனரலி ரெண்டா பிரிச்சிருக்கான். ஒன் இஸ் த ஜெனடிக் ஆர்என்ஏ, மரபு ஆர்என்ஏ என்ற பெயர். இட் இஸ் கன்சர்ன்ட் வித் ஹெரிடிட்டி, பாரம்பரியத்திற்கு காரணமாக இருக்கும். ஜெனடிக் ஆர்என்ஏ பிரசன்ட் இன், ஜெனடிக் ஆர்என்ஏ பிரசன்ட் இன் பிளான்ட் வைரசஸ் அண்ட் ரெட்ரோ வைரசஸ். தாவர வைரசுகளிலும் ரெட்ரோ வைரசுகளிலும் ஜெனடிக் ஆர்என்ஏ காணப்படும். நான் ஜெனடிக் ஆர்என்ஏ கன்சர்ன்ட் வித் புரோட்டீன் சிந்தசிஸ். மரபுடன் தொடர்பற்ற ஆர்என்ஏவானது புரத சேர்க்கையில் பங்கேற்கிறது. அதோட டைப்ஸ் ஞாபகோ. எம்ஆர்என்ஏ, த மெசஞ்சர் ஆர்என்ஏ, தூது ஆர்என்ஏ. டிஆர்என்ஏ, த டிரான்ஸ்பர் ஆர்என்ஏ, கடத்து ஆர்என்ஏ. ஆர்என்ஏ, த ரைபோசோமல் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிச்சிருக்கா. அப்படிங்கறத மட்டும் நீ கொஞ்சம் இங்க ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேயா? ஓகே. ஆர்என்ஏ ஃபர்ஸ்ட் ஜெனடிக் மெட்டீரியல். முதல்ல ஆர்என்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியலா இருக்குன்னு சொல்றான். நம்ம எங்க படிச்சிருப்போம்னா வைரசஸ் படிக்கிறப்ப படிச்சிருப்பேன். ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியலா இருப்பா. It is surrounded by protein sheath, புரதத்தினால் மூடப்பட்டிருக்கும். That's why viruses are known as nucleocapsid. Nucleic acid surrounded by protein sheath. Nucleic acid சுத்தி protein sheath, புரத உரை இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். இதான் லோகத்துல ஃபர்ஸ்ட் வந்துதான். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? ஜெனடிக் மெட்டீரியலாவும் இருக்கும், கேட்டலிஸ்டாவும் இருக்கும், வினையை துரிதப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். அதுக்கு தான் கொடுத்துருக்கான். இல்ல பாருங்க, ரைபோசைம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது என்சைம், ஆர்என்ஏவோட என்சைம் அப்படி சொல்லுவான். இந்த ரைபோசைம்ங்கிறது கேட்டலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ்ல மெனி மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ், வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளில் பங்கேற்கும். ஆல் என்சைம்ஸ் ஆர் புரோட்டீன்ஸ் எக்ஸப்ட் திஸ் ரைபோசைம். அனைத்து
நொதிகளும் புரதங்களாகும். படிச்சிருப்பேன். All enzymes are proteins, but all proteins are not enzymes. அனைத்து நொதிகளும் புரதங்களாகும், ஆனால் அனைத்து புரதங்களும் நொதிகள் அல்ல அப்படின்னு சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பேன். அதே மாதிரி எல்லா என்சைம்ஸும் புரோட்டீன்ஸா இருக்கும் எக்ஸப்ட் திஸ் ரைபோசைம். இந்த ரைபோசைம்ங்கிறது RNA, கேட்டலிட்டிக் RNA is said to be ரைபோசைம். வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளிலே பங்கேற்கக்கூடிய ஒரு RNA-க்கு RNA என்சைம் ரைபோசைம் சொல்லுவோம். ஓகே, இப்ப நீ இதுல தெரிஞ்சுக்கணும் RNA என்னென்னலாம் பண்ணுவா. மெட்டபாலிசம். The network of biochemical reactions occur in all normal living cells is said to be metabolism. அனைத்து உயிருள்ள செல்களிலும் நடைபெறும் வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு. மெட்டபாலிசம்னா the network of biochemical reactions, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவா. செகண்ட் இஸ் டிரான்ஸ்லேஷன், மொழி பெயர்த்தல் சொல்லுவோம். அதாவது அடுத்தது நம்ம புரோட்டீன் சிந்தசிஸ், புரத சேர்க்கைன்னு ஒன்று படிப்போம். அப்ப mRNAல என்ன மெசேஜ் இருக்கோ அதை இது படிச்சு அமினோ ஆசிடை எடுத்துட்டு போகும். ஸோ அதுக்கு பேர் மொழிபெயர்த்தல்னு சொல்லுவோம். அதாவது mRNAல இருக்கிற ஒன்ன tRNA ரீட் பண்ணி, டிரான்ஸ்ஃபர் RNA கடத்து RNA ரீட் பண்ணி, it carries amino acid from the cytoplasm to the site of protein synthesis. அமினோ அமிலத்தினை சைட்டோபிளாசத்திலிருந்து எடுத்து செல்லும். எங்க எடுத்துட்டு போகும் அப்படின்னா ரைபோசோமுக்கும். வேர் புரோட்டீன் சிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ். புரத சேர்க்கை அங்குதான் நடைபெறும். ரைபோசோம்ஸ் act as protein factories. ரைபோசோம்கள் என்பவை புரத தொழிற்சாலைகள் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த ரைபோசோம்ல இந்த ரோல் ரொம்ப முக்கியம். தென் ஸ்பிளைசிங். ஸ்பிளைசிங்கை பத்தி நம்ம அப்புறம் மாலிகுலர் ஜெனடிக்ஸ் படிப்போம். மூலக்கூறு ஒட்டுதல்னு சொல்லுவா. அந்த நிகழ்விலே பங்கேற்கும். ஓகே, இது RNAல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல். ஒன்னு ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கணும்னா அதுக்கு என்னென்னலாம் கேரக்டர் இருக்கணும். DNA, RNA ரெண்டுமே ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கு. DNA act as a genetic material. DNA act as a genetic material in all living organisms except plant viruses and retroviruses. DNA என்பது அனைத்து உயிரினங்களிலும் மரபு பொருளாக இருக்கும், தாவர வைரசுகள், ரெட்ரோ வைரசுகள் தவிர. RNA acts as a genetic material in all living organisms except animal viruses. விலங்கு வைரசுகளை தவிர பாக்கி எல்லாத்துலயும் என்னவா இருக்கும்னா RNA ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கும். இது நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ஏற்கனவே 11th படிச்சது. அப்ப என்னென்ன கேரக்டர் இருக்கு? செல்ஃப் ரெப்ளிகேஷன், ரெட்டிப்படைதல் படிச்சிருப்போம். என்ன சொல்றது? DNA தன்னை மாதிரி ஒரு எக்ஸாக்ட் ரெப்ளிகாவை ப்ரொடியூஸ் பண்றது. RNA தன்னை மாதிரி ஒரு எக்ஸாக்ட் ரெப்ளிகாவை ப்ரொடியூஸ் பண்றது. ஓகேயா? அததான் நம்ம ரெப்ளிகேஷன் சொல்லுவோம். ரெட்டிப்படைதல் பேர். நம்மளோட ஒரு செல் ரெண்டா மாறுறதுக்கு, ஒரு DNA ரெண்டா மாறுறதுக்கு 24 hours ஆகும். ரெப்ளிகேஷன் டைம் இன் ஹோமோசேபியன் நம்மளோட செல் 24 hours. ஈகோலை பாக்டீரியம் எடுத்துட்டேன்னா ரெப்ளிகேஷன் டைம் இஸ் 20 minutes. அதோட DNA 20 நிமிஷத்துல ரெப்ளிகேட் ஆகும். ஈஸ்ட் படிச்சிருப்பேன், செகாரோமைசஸ் செரிவிசே, அவால்ட ரெப்ளிகேஷன் டைம் எடுத்துட்டேன்னா 90 minutes. அது ஜெனடிக் மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி. செகண்ட் இஸ் ஸ்டெபிலிட்டி. கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட்னு போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். அதுல பார்த்தப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டெபிலிட்டினா ஸ்டேபிளா இருக்கும், நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அது யாருக்கு ரொம்ப ஜாஸ்தின்னு தெரியும்? DNA-க்கு ரொம்ப ஜாஸ்தி. அதை நீ முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த பாருங்க, ஹீட் பண்றப்ப செப்பரேட் ஆவா, திருப்பி ஹீட்டிங் இதார சமயத்துல என்ன ஆகும்னா திருப்பி பக்கத்துல வந்துருவா. அந்த எபிலிட்டி உண்டு. டீநேச்சர் பண்ணலாம், நேச்சரும் பண்ண முடியும் தகுந்த சூழலிலே. அப்பதான் DNA செப்பரேட் ஆனால்தான் இன்னொரு காப்பியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த எபிலிட்டி இவாளுக்கு உண்டு. இன்ஃபர்மேஷன் ஏன் DNA வர்சஸ் RNA கொடுத்துருக்கோம்? DNA தான் நிறைய பேர்கிட்ட ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கா. அதுக்காக both DNA and RNA can act as a genetic material, but DNA is more stable and stores genetic information. DNA-வும் ரெண்டுமே இருப்பா, பட் DNA ஸ்டோர் பண்ணி வச்சுப்பா. RNA ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவா, அதாவது கடத்துகின்ற திறனை பெற்றிருக்கும். தென் மியூட்டேஷன், இதான் ரொம்ப முக்கியம். இந்த இப்ப நம்மள பயமூர்த்தி கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் இஸ் a mutant virus. Mutation means sudden spontaneous deviation from the wild type.
ஒரு உயிரினத்தில் திடீரென மாற்றம் ஏற்படுதல், அது மாதிரி மாறிட்டே இருக்கிறது. மியூட்டேஷன் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் அ ஜெனடிக் மெட்டீரியல். திடீர் மாற்றத்தில் ஈடுபடுதல் என்பது மரபு பொருளின் ஒரு சிறப்பு பண்பு ஆகும். இங்க பாருங்க, both DNA and RNA able to mutate, RNA being unstable and mutate at a faster rate. Thus virus having RNA genome with a shorter lifespan can mutate and evolve faster. DNA mutation நடக்கும், RNA mutation நடக்கும். RNA less stable இருக்கிறதுனால, நிலைப்புத்தன்மை குறைவாக இருப்பதால் பயங்கர ஃபாஸ்டா மியூட்டேட் ஆகும். அதனாலதான் நம்ம HIV பார்த்து ஒரு காலத்துல பயந்தோம். இப்ப இந்த வைரஸ்லயே அதுதான், பயங்கர ஃபாஸ்டர் ரேட்ல அதி விரைவாக திடீர் மாற்றம் அடையும் திறனை கொண்டிருப்பதால் அதுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கண்டுபிடிச்சாலும் திருப்பி அது மியூட்டேட் ஆகிட்டே இருக்கிற சமயத்துல நியூ ஸ்ட்ரைன், புதிய வகைகள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஸோ இது ஜெனடிக் மெட்டீரியலுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கணும்? செல்ஃப் ரெப்ளிகேஷன், 2 பேரும் ரெட்டிப்படையும் திறனை பெற்றிருக்கும். ஸ்டெபிலிட்டி 2க்கும் உண்டு. பட் DNA இஸ் மோர் ஸ்டேபிள். இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் 2 பேருமே ஸ்டோர் பண்ணுவா. பட் DNAல நன்னா சூப்பரா ஸ்டோர் ஆயிருக்கும். RNA வெரி ஈஸிலி டிரான்ஸ்பர், அடுத்தவர்களுக்கு கடத்துவார்கள். வேரியேஷன் 2 பேர்த்தையும் மியூட்டேஷன் நடக்கும். பட் RNA அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால, லெஸ் ஸ்டேபிளா இருக்கிறதுனால, நிலைப்புத்தன்மை குறைவாக இருப்பதால் அதிகமா மியூட்டேஷன் வரும். இந்த மியூட்டேஷனை பத்தி மட்டும் ஞாபகம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சடன் ஸ்பான்டேனியஸ் டீவியேஷன் ஃப்ரம் த வைல்டு டைப். திடீரென ஒரு உயிரினத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நாம் திடீர் மாற்றம் என அழைக்கிறோம். The term mutation coined by Hugo de Vries. Hugo de Vries ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த திடீர் மாற்றம் என்ற சொல்லை புனைந்தார். இதுல நிறைய டைப் இருக்கு. இப்ப ப்ராப்ளத்தை காஸ் பண்றது ரொம்ப எதுனா ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன். ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றம் தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். Sudden change takes place in a nucleotide or a pair, then it is known as a gene or point mutation. ஒரு நியூக்ளியோடைடிலோ அல்லது ஒரு ஜோடி நியூக்ளியோடைடிலோ ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்திற்கு ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன், ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றம் என்ற பெயர். இதுதான் நிறைய ப்ராப்ளத்தை நமக்கு காஸ் பண்றது அப்படிங்கிறது ஞாபகம். அதுக்கப்புறமா வர சமயத்துல ஒரு ஜெனரல் ஐடியா, DNA எல்லாம் எப்படி பேக்கேஜ் ஆகுது அப்படிங்கிறது. ஏன்னா உனக்கே தெரியும், நம்மளை பொறுத்தவரையும் DNA ஆக்ட் அஸ் ஜெனடிக் மெட்டீரியல். அது எங்க இருக்கும் அப்படின்னா உனக்கே தெரியும், நியூக்ளியஸ்ல இருக்கும். என்னவா இருக்கும்? இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் குரோமாட்டின் ரெட்டிகுலம். உட்கருவின் உள்ளே DNA வானது குரோமாட்டின் ரெட்டிகுலமாக இருக்கும் வலைப்பின்னல். குரோமாட்டின் ரெட்டிகுலம் இஸ் நதிங் பட் DNA பிளஸ் ஹிஸ்டோன்ஸ். டிஎன்ஏவும் ஹிஸ்டோன் புரதமும் சேர்ந்தது. இதை பத்தி கொடுத்துருக்கான். இப்ப ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம் இருக்கும்னு வச்சுக்கோ. சொல்றப்பே அப்படியே நோட் பண்ணிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டியர் குட்டீஸ், இப்ப நம்ம பார்க்க போறது DNA RNA ஜெனடிக் மெட்டீரியல் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம் தெரியும். Pro means primitive, carry-on means nucleus. Organism with an incipient nucleus is said to be prokaryote. தோன்றுநிலை உட்கருவனை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு ப்ரோகாரியோட் என்று பெயர். அதான் கொடுத்துருக்காங்க. Do not have a defined nucleus. வரையறுக்கப்பட்ட உட்கரு இருக்காது. அப்படின்னா நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியோலஸ், நியூக்ளியோபிளாசம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. புரிஞ்சுட்டியா? வெறும் என்ன இருக்கும்? ஜெனடிக் மெட்டீரியல் மட்டும் இருக்கும். அதுக்கு தான் நியூக்ளியாய்டுன்னு பேர். அதே மாதிரி எடுத்துட்டோம்னா, ஆனா DNA ஹையர் ஆர்கானிசத்துல புரோட்டீனோட சேர்ந்துருக்கும். இங்க பாருங்க, DNA of prokaryote circular lacks chromatin organization known as genophore. அதாவது நம்மள்ட்ட இருக்கிறது லீனியர் DNA. மனிதர்களிடம் காணப்படுவது, யூகாரியோட்டிக் உயிரினங்களில் காணப்படுவது லீனியர் DNA, இழை போன்று காணப்படும். ப்ரோகாரியோட்ல எடுத்துட்டோம்னா சர்க்குலர் DNA இருக்கும், வட்ட வடிவிலே காணப்படும். நம்மளை பொறுத்தவரையும் இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஹிஸ்டோன்ஸ், புரோட்டீனோட சேர்ந்திருக்கும். இங்க எடுத்துட்டேன்னா நான் ஹிஸ்டோன் பவுண்ட், ஹிஸ்டோனோட சேர்ந்திருக்காது. அதனால ப்ரோகாரியோட்டிக் ஜெனடிக் மெட்டீரியலை, மரபு பொருளை ஜீனோஃபோர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சர்க்குலரா இருக்கும். லேக் குரோமாட்டின் ஆர்கனைசேஷன், குரோமாட்டின் வலைபின்னல் அமைப்பு இருக்காது. நோ நியூக்ளியர் மெம்பரேன், நோ நியூக்ளியோலஸ், நோ நியூக்ளியோபிளாசம். நியூக்ளியர் சவ்வு, நியூக்ளியோலஸ், நியூக்ளியோபிளாசம்லாம் இருக்காது. ஸோ த ஜெனடிக் மெட்டீரியல் ஆஃப் த ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம் bacteria is also known as genophore.
ப்ரொகாரியோட்டிக் உயிரினங்களின் மரபு பொருளினை நாம் ஜீனோஃபோர் என அழைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைஸ்லாம் கொடுத்துருக்கோம். டோட்டல் லென்த் ஆஃப் டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏ டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ், எவ்வளவு பேஸ் பேர்ஸ் இருக்கு, இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கன்செக்யூட்டிவ் பேஸ் பேர்ஸ், அடுத்தடுத்த நியூக்ளியோடைடுக்கு நடுவில் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பேஸ் பேர்ஸ்னா ஏ டபுள் பாண்ட் டி, அது ஒரு பேஸ் பேர். ஜி ட்ரிபிள் பாண்ட் சி, அது ஒரு பேஸ் பேர். அடினைன் தைமினோட சேரும், குவானைன் சைட்டோசினோட சேரும். நம்ம பாருங்க டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் நம்மள்ட்ட எவ்வளவு பேஸ் பேர் இருக்கானா 6 into 10 to the power of 9 பேஸ் பேர்ஸ் இருக்கா. இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கன்செக்யூட்டிவ் பேஸ் பேர்ஸ், அடுத்தடுத்த நியூக்ளியோடைடுக்கு நடுவில் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு உனக்கே தெரியும். நம்மள்ட்ட 3.4 அப்படின்னு சொல்லுவோம். 34 இன்டர் நியூக்ளியோடைட் டிஸ்டன்சஸ் 3.4 ஆம்ஸ்ட்ராங்னு வரும். ஓகே, அதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணிருப்பான். இங்க ஓடிவேன் let the total number of base pairs எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாரு 1.36 millimeter is equal to x into 0.34 into 10 to the power of minus 9 meters. இது நம்மளுக்கு சொல்லியிருக்கிறது ஈக்குவலைக்கு சொல்லியிருக்கா. அப்படியே x is equal to அப்படின்னு கால்குலேட் பண்ணி the number of base pairs given strand of DNA நீ ஈக்குவலைல எவ்வளவு பேஸ் பேர் இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துட்டான்னா இங்க லென்த்தை கொடுத்துட்டான், இன்டர் நியூக்ளியோடைடு டிஸ்டன்ஸை கொடுத்துட்டான், இது மீட்டர்ஸ்ல வரும். இதை எப்படின்னா நம்ம சொல்ற சமயத்துல எப்படி சொல்லுவோம்னா இன்டர் நியூக்ளியோடைட் டிஸ்டன்ஸ் எடுத்துனோம்னா 3.4 ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லுவோம். அதுதான் இங்க இதுவா கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கோம். அப்ப எக்ஸ்ங்கிறது என்னன்னா அதுல எவ்வளவு இருக்கு பேஸ் பேர் கண்டுபிடிக்கிறது, இதுக்கு ஒரு கால்குலேஷன். ஓகே, இது மாதிரி நம்மளுக்கும் இங்க கொடுத்துருப்போம். ஓகே, இப்ப கொஞ்சம் பொறுமையா கவனிங்கோ. சோ இது எதுக்குன்னா நீ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது பேஸ் பேர் அப்படிங்கிறது அடினைன் பேர்ஸ் வித் தயாமின், குவானைன் பேர்ஸ் வித் சைட்டோசின், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி நீ முக்கியமான இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இன்டர் நியூக்ளியோடைடு டிஸ்டன்ஸ். ரெண்டு நியூக்ளியோடைடுக்கு நடுவில் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா 3.4 ஆம்ஸ்ட்ராங். அதை தான் இங்க எப்படி போட்டிருக்குன்னா 0.34 into 10 to the power of minus 9 மீட்டர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் உனக்கு கால்குலேஷன் தெரியறதுக்கு என்னன்னு கொடுத்துருக்கான். 1 millimeter is equal to 1/1000 meter. இதெல்லாம் நீ பிசிக்ஸ் படிச்சவா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி 1 micrometer, மைக்ரான்ங்கிறது என்ன இங்க பாருங்க 1/10 lakhs, 1 10 100 1000 16 லட்சம் அவ்வளவு மீட்டர் இருக்கும். 1 into 10 to the power of minus 6. நானோமீட்டர் வைரஸ்ல நீ படிச்சிருப்பேன். நானோமீட்டர் is equal to 1 into 10 to the power of minus 9 meters. இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க 1 பேஸ் பேர்னா எவ்வளவு, 1 நியூக்ளியோடைட் பேர் A டபுள் பாண்ட் T ஆர் G ட்ரிபிள் பாண்ட் C இருக்கு பாருங்களே, அதுக்கு 1 பேஸ் பேர்னு பேர். 1000 பேஸ் பேர் is equal to 1 கிலோ பேசஸ். 1 மில்லியன் பேஸ் பேர் is equal to 1 மெகா பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் இங்க பாருங்க 5 பில்லியன் பேஸ் பேர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ சேர்ந்தா எவ்வளவு இருக்கும், 1 மீட்டர் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கால்குலேஷன் இருக்கு. அதே மாதிரி இங்க கொடுக்குற சமயத்துல ஒவ்வொன்றா கொடுத்துருக்கான். ஹியூமன் ஜீனோம், நம்மளோட ஜீனோம்னா உனக்கு தெரியும் டிஎன்ஏ தட் ரிசைட்ஸ் இன் a செல். ஒரு செல்லில் காணப்படுகின்ற டிஎன்ஏ இருக்கு போல டிஎன்ஏ கண்டென்ட், டிஎன்ஏவின் மொத்த அளவிற்கு ஜீனோம்னு பேர். எவ்வளவு இருக்கு பாரு, இஸ் ஈக்குவல் டு 6 into 10 to the power 9 பேஸ் பேர்ஸ். அப்படின்னா பார்த்துப்போம் எவ்வளவு நியூக்ளியோடைட் நம்மள்ட்ட இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோ. அடுத்தது எப்படி கால்குலேட் பண்ணிருக்கான், லென்த் எவ்வளவு இருக்கு பாரு 6 into 10 power 9 பேஸ் பேர்ஸ் into 0.34 நானோமீட்டர் per பேஸ் பேர். இதான் இன்டர் நியூக்ளியோடைட் டிஸ்டன்ஸ், அடுத்தடுத்த நியூக்ளியோடைடுகளுக்கு இடையே காணப்படுதல். அப்புறம் எவ்வளவு நீளம் இருக்கும்னு இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஓகேயா, அதான் இந்த இடத்துல நீ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் எடுத்துட்டு எல்லாம் இதுக்கப்புறம் கொடுத்துருக்கோம் லென்த் ஆஃப் டிஎன்ஏ ஈக்குவல் எவ்வளவு இருக்கு இங்க கால்குலேட் பண்ணது. இங்க கொடுத்துருக்கா பாரு 1.36 millimeter. அது மாதிரி ஹியூமன்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேயா, 2 மீட்டர் சம்திங். ஒரு நிமிஷம் இதை அப்படியே குறிச்சு கூட ஃபாஸ்டா குறிப்பேன் நினைக்கிறேன். ஐ ஹோப் இதை நோட் பண்ணிட்டு எல்லாம் உனக்கு யூ